நம்ம நண்பர் ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் இந்த தமிழ்நாடு பட்ஜெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து பிடிஎஃபாக எனக்கு அனுப்பிச்சிருக்காரு. அந்த பட்ஜெட்டில் வந்து மொத்த நிதி நிலை அறிக்கை மொத்தமாக வந்திருக்கு. அதில் கல்வித்துறைக்கு அவங்க என்ன அனௌன்ஸ்மெண்ட் புதுசாக கொடுத்துருக்காங்க, என்ன மாற்றங்களை செய்யிருக்காங்க அப்படின்றத மட்டும் தனியாக பிரித்து பாயிண்டாக பார்க்கணும்னு நான் விரும்பணும். இதுக்கு எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஜெமினியை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். மேலே ஃபஸ்ட்டு இருக்கு இல்லைங்களா, எஸ்கே தமிழ்நாடு பட்ஜெட் 2026-27 இருக்குது. ஸோ அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து அந்த பிடிஎஃப் ஆட் பண்ண பிறகு நம்ம வந்து இங்கே ப்ராம்ப்டில் நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து நமக்கு சொல்லலாம். ஸோ நான் வந்து இங்கே என்ன சொல்கிறேன்னா, கல்விக்கான புதிய அறிவிப்புகள் பட்டியலிடுக அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதில் கல்வி சம்மந்தமானது அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் நான் கேட்டிருக்கேன். இது நான் வந்து சிம்பிளான ப்ராம்ப்ட் தான். நீங்கள் வந்து ஒன்றும் டீட்டெயிலாக அந்த ப்ராம்ப்ட்டை கொடுத்தீங்கன்னா ஒன்றும் துல்லியமான தகவலை அதை எடுத்து கொடுக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை பிரித்து கொடுத்துச்சு. அந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய தகவலை வந்து பிடிச்சிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் அப்படின்னு ஒரு திட்டம். அடுத்து பள்ளி நிறைவு திட்டம் சொல்லியிருக்காங்க. பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகள் திட்டம், பாட திட்டம் மறுசீரமைப்பு திட்டம், போதைப்பொருள் எதிர்ப்பு நடவடிக்கை, நவீன பிராண்டட் மிதிவண்டிகள், மாநில அளவிலான டிஜிட்டல் நூலகம், உயர்கல்வித்துறை வெற்றி மடிக்கணினி திட்டம், எஸ்என் மாணவர் விடுதிகளுக்கான ஒரு திட்டம், சீர்மிகு சட்டக்கல்லூரி திட்டம். இந்த மாதிரி அவங்க என்னென்ன திட்டங்கள் இருந்தாலும் அந்த தலைப்பு கீழே அது வந்து தனித்தனியாக பிரித்து விலாவரியாக சொல்லியிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து நாம் பிடிஎஃபாக வேணும்னா கூட நம்ம வந்து போன அந்த கிளாஸில் சொன்ன மாதிரி நீங்கள் ப்ராம்ப்டை செட் பண்ணிங்கன்னா இது கல்வித்துறைக்கான இந்த பகுதியை மட்டும் அது வந்து பிடிஎஃபாக உங்களுக்கு பிரித்து கொடுத்துரும். தேங்க்யூ கைஸ்.